கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மீப்பெரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இன்றைய எங்கள் எல்லோரையும் உங்களுடைய சமூகத்து நேராக கூடிவர செய்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கி கூட நாங்கள் இந்த கடினமான காலங்களிலேயும் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு ஒரு கிருபை செய்திருக்கீங்க, அதுக்காக நன்றிங்க ஏசப்பா. அப்பா, இன்றைக்கி கூட நாங்கள் கேட்க போகிற ஏசப்பா வேத வசனங்கள், கேட்க போகிற சாட்சிகள், அப்பா பாடக்கூடிய பாடல்கள், கேட்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திருங்க இசப்பா. அப்பா, உம்முடைய தாசனை இசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேங்கப்பா. அப்பா, உம்முடைய வசனத்தை எடுத்து கொண்டு வருகிற உம்முடைய தாசனை நீங்கள் ஆசீர்வதித்திருங்க. அந்த வசனம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் கிருபை செய்திருங்க அப்பா. இப்போ இருக்கிற இந்த கொரோனா சூழ்நிலைக்காக ஜெபிக்கிறேங்கப்பா. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் அழிந்து போக நீங்கள் கிருபை செய்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு கிருபையாக இறங்கி எசப்பா எங்களை பாதுகாத்து வரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்கப்பா. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் எசப்பா அழிந்து போக நீங்கள் கிருபை செய்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கி கூட இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களை எசப்பா நீங்கள் சுகப்படுத்தி வரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இனிமேலும் இந்த கொரோனா வைரஸால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்க எசப்பா. அப்பா, உம்முடைய கரம் அவர்களை பாதுகாத்து எசப்பா பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்காக எசப்பா பாடுபடுகிறவர்கள் எசப்பா, இதை எதிர்க்கு பாடுபடுகிறவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்திருங்க அப்பா. அவர்களுக்கு உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்தவர்கள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த கொரோனா வைரஸ் எசப்பா இந்த உலகத்தை விட்டு எசப்பா நீங்கி போக நீங்கள் உதவி செய்திருங்க அப்பா. எல்லா நோயாளிகளையும் ஏசப்பா நீங்கள் சுகப்படுத்தி உங்களுடைய கரத்தால் தொட்டு குணமாக்கிடுங்க ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வாதத்தில்லைங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் பாட்டு சங்கீதம் 23. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலேயே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதங்களின் பாட்டு வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டதாக, ஆமேன். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத படம் தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 21 முடிய. தானியேல் 3ஆம் அதிகாரம் 15 21 முடிய. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதே இருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அதனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் விசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத படம் லூக்கா 22 39 தொடங்கி 46 வரை. லூக்கா 22 39 தொடங்கி 46 வரை. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவு மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்.
ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து, அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத படம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் இடத்தில் உட்புகுத்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆப்பக்குடல் CEGM திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையின் நிர்வாக குழுவினர் எனக்கு கொடுத்த இந்த ஒத்துழைப்புக்காக, உத்வேகத்திற்காக, இந்த வாய்ப்பை வழங்கின அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை விசுவாசிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, வாலிபர்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில் நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் சுவாமி உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்க அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தின ஒரு 3 வாலிபர்களை குறித்ததான செய்தியை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு, தங்கள் ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்திய 3 வாலிபர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற 3 வாலிபர்களை குறித்து பார்க்கின்றோம். இதற்கு ஆதாரமாக இந்த நாளில் எடுத்துக்கொண்ட வசனம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகின்றது. இந்த சூழ்நிலையில் இதனுடைய பின்னணியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏன் இவர்களுக்கு இந்த ஒரு இக்கட்டான நிலைமை என்று சொன்னால், தூரா என்று சொல்லக்கூடிய ஒரு சமவெளியிலே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜா ஒரு மிகப்பெரிய பொற்சிலையை அவர் செய்து வைக்கின்றார். 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு சிலையை உண்டு பண்ணினது மாத்திரம் இராமல், அந்த சிலையை பிரதிஷ்டை செய்வதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மிகப்பெரிய விழாவை அவர் ஏற்பாடு செய்கின்றார். அதற்கு அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் அங்கு கூடி வரும்படி அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் அங்கு வந்து விடுகின்றார்கள். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது, இசைக்கருவிகள் வாசிக்கப்படும் பொழுது, அந்த இசைக்கருவிகளுக்கு வாசிக்கப்படும் பொழுது அந்த இசையை கேட்கின்றவர்கள் அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டளை இடப்படுகிறது. அந்த காரியக்காரர் சொல்லி அந்த இசைக்கருவியை வாசிக்கும் பொழுது, அதே போல அடுத்ததாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. யாராவது அப்படி தாழ பணிந்து கொள்ளாமல் போனால் அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்தும் அந்த பகுதியில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இவைகளை எல்லாம் அறிந்திருந்த போதிலும் கூட இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தருக்கென்று விசுவாசத்தோடு அவர்கள் நிற்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காண்கின்றார். அந்த சொப்பனத்தை கண்ட மாத்திரத்தில் கலக்கமுற்று தன்னுடைய தூக்கத்தை தொலைத்தவராக, அந்த கனவையும் புரிந்து கொள்ள முடியாமல், தெரியாமல், அதற்கான விடையும் தெரியாமல் குழம்பின மனநிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், மந்திரவாதிகள், ஜோசியர் என்று சொல்ல அனைவரையும் கூப்பிட்டு கேட்கின்றார். ஒருவருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையும் கொன்று போடுவதற்கு
இந்த நேபுகாத்நேச்சார் கட்டளையிடுகின்றார். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் தானியேலுக்கு இந்த செய்தி வந்த பொழுது அவர் செய்த காரியம், ராஜாவிடத்தில் சென்று அதற்கான அவகாசத்தை அவர் வாங்கிக் கொள்கின்றார். அவகாசத்தை வாங்கினதோடு மாத்திரம் இராமல் தன்னுடைய இல்லத்திற்கு வந்து அவர்கள் மூவருமாக சேர்ந்து நால்வருமாக சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கின்றார்கள். அந்த இரவு பொழுதிலே தேவன் தானியேலுக்கு இப்படிப்பட்ட அவர் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கர்த்தர் விளங்க செய்தார். அவர் செல்லுகின்றார். ராஜாவின் இடத்திலிருந்து செல்லும் பொழுது, நீர் சொப்பனத்திலே கண்டது அந்த உயரமான ஒரு பிரகாசமான ஒரு சிலையை நீர் கண்டீர் என்று சொல்லி அந்த சிலையினுடைய தன்மைகளை குறித்து பொன்னினால் ஆனது, அடுத்தது வெண்கலத்தினால், இரும்பினால், களிமண்ணால் என்று சொல்லி பல காரியங்களை சொல்லி அதன் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து மோதும் பொழுது அது சிதறி விழுகிறது என்பதையும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். அது பிற்காலத்தில் நடைபெறுகின்ற கடைசி கால சம்பவத்தை கர்த்தர் உமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அந்த காரியத்தையும் அவருக்கு சொல்லுவதை பார்க்கின்றோம். அப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுகின்றார், 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில், ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றார் என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்ட இந்த நேபுகாத்நேச்சார் அடுத்த அதிகாரத்தில் வரும் பொழுது அவர் அப்படியே அதை மறந்தவராக, அந்த சிலையை மாத்திரம் ஒருவேளை கருத்தில் கொண்டவரை போல இப்படிப்பட்ட சிலையை வைத்து அதை வணங்குவதற்கு கட்டாயப்படுத்துவதோடு கூட அதற்குரிய தண்டனையும் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவர்கள் செய்த காரியம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பணியாமல் இருக்கின்றார்கள். இப்ப நடைபெற்ற ஒரு காரியம் இன்றைக்கும் கூட அநேகர் செய்கின்ற காரியம், மற்றவர்களை பற்றி மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளையே உற்று நோக்கி அதை யாரிடத்தையாவது சொல்லி தங்கள் நற்பெயரை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு கூட தங்களுக்கு மேல் அதிகாரியின் இடத்திலிருந்து தங்களுக்கு ஒரு நல்ல உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பான்மையில் செயல்படுவதை நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். இது இன்றைக்கு நடைபெற்ற காரியம் அல்ல, அன்றைய காலகட்டத்திலும் நடைபெற்ற காரியங்களை பார்க்கின்றோம். பார்த்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்த காரியம், நீர் ஏற்படுத்தின என்று சொல்லி அந்த 3வது தானியேல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களை குறித்ததான காரியத்தை சொல்லப்படுகிறது. உம்மை மதிக்கவில்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை அவர்கள் தாழ வணங்கி பணியவும் இல்லை என்று சொல்லி அவர்களை குறித்த குற்றத்தை இந்த இடத்தில் சொல்லுவதை பார்க்கின்றோம். கர்த்தர் தான் அவர்களுடைய நற்கிரியைகளின்படி தானியேலினுடைய சிபாரிசின் அடிப்படையிலும் அவர்கள் அந்த தேசத்தில் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை கெடுப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்வதை பார்க்கின்றோம். இது இன்றைக்கு நமக்கும் பணியாற்றுகின்ற இடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நம்ம ஆண்டவருக்காக இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் காண்கின்ற தெய்வம் மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். இப்பொழுது அவர்கள் செய்கின்ற காரியம், ராஜாவுக்கு முன்பாக, அந்த நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக அவர்கள் நிறுத்தப்படுகின்றார்கள். இப்பொழுது அவருடைய விசுவாசமான வார்த்தை, ஒரு தைரியத்தின் வார்த்தை அந்த இடத்தில் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். 16வது வசனத்தில், 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், நேபுகாத்நேச்சாரே என்று சொல்லி ஒரு குடிமக்கள், அதுவும் இவர்கள் அடிமைகளாக வந்தவர்கள் ராஜாவினுடைய பெயரை இந்த இடத்தில் உச்சரிப்பதை பார்க்கின்றோம். சொல்கின்றார்கள், நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. தங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவிற்கு
அவர்கள் உத்தரவு சொல்றதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், என்ன ஒரு தைரியம் அவர்களுக்கு காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் நாம் 23வது சங்கீதத்தில் நாம் பார்க்கின்றோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மரணத்திற்கு எதுவான மரணத்தின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடக்க நேரிட்டாலும் அந்த விசுவாசம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். இவர்கள் சொல்லுகின்ற காரியம், முதலாவதாக அவர்கள் சொல்லுகின்ற வசனத்தை தான் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்த்தோம். எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 18வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எவ்வளவு ஒரு விசுவாசம்! முன்பாக அக்னி சூளை எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அவங்க பார்த்து சொல்றாங்க, சொல்லுவது ஒருவேளை ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை அறிக்கை செய்தது போல இருந்தது. ரெண்டாவது, விடுவிக்காமற் போனாலும் நமக்கே ஒரு காரியம் வருது, இவங்களுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசமான வார்த்தை இந்த இடத்தில் உபயோகப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. அது அவிசுவாசத்தின் காரியம் அல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க அவரால் முடியும். அவர் தப்புவிப்பார் என்று சொன்னால் இந்த அக்னி சூளையிலிருந்து அந்த சோதனைக்கு உட்படாமல் எங்களை காப்பாற்ற அவரால் முடியும். ஒருவேளை அது தேவனுடைய சித்தமாய் இராமல் நாங்கள் இந்த அக்னியில் நாங்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக திட்டமாக இருக்கும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆனால் அதற்காக உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது வாலிபராக இருந்த இயேசு கிறிஸ்துவும் இதே காரியத்தை கெத்செமனே தோட்டத்தில அந்த பஸ்கா பண்டிகையை அவர்கள் தங்களுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த பிறகு அவர் செய்கின்ற காரியம் வழக்கத்தின்படியே அந்த ஒலிவு மலைக்கு சென்று அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா, சோதனைக்கு உட்படாத படிக்க என்று சொன்ன கர்த்தர் அடுத்ததாக மாறாக இன்னொரு காரியத்தையும் அந்த இடத்தில் வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி கிறிஸ்து ஜெபித்த காரியத்தை பார்க்கிறோம். தேவதூதர் வந்து அவளை பலப்படுத்தினார் என்று சொல்லியும் நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது அவர் சொன்ன காரியம், இந்த உலகத்திற்கு வந்ததே அந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவதற்காகத்தான். ஆனாலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த இடத்திலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய இந்த 3 வாலிபர்களும் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியதோடு கூட அவர்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை தப்புவிக்காமற் போனாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர்கள் சாவுக்கு பயப்படாமல் ஒப்பு கொடுத்தார்கள். நடந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது தேவபுத்திரருக்கு ஒப்பான ஒருவர் கட்டுண்டவர்களாக அந்த அக்னியில் போடப்பட்டார்கள். ஆனால் கட்டு அவிழ்க்கப்பட்டவர்களாக அவர்கள் அந்த இடத்தில் அந்த நெருப்பினூடாக அவர்கள் உலாவினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர்கள் வெளியே வந்த பிறகு மீண்டுமாய் இந்த நேபுகாத்நேச்சார் அதே காரியத்தை சொல்கிறார். உங்களுடைய தேவனே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர்களை தேசத்தில் உயர்ந்த நிலைக்கு அவர்களை உயர்த்துவதை பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திருச்சபை விசுவாசிகள், குறிப்பாய் வாலிபர்கள், எங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் உண்டு, அதுவும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்வோம் என்று சொல்லி பல கேள்விகளோடு குழப்பங்களோடு கூட ஒருவேளை நீங்கள் காணப்பட்டாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மீது வைத்து விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாய் நிலைத்திருங்கள். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அதோடு கூட பார்க்கும் பொழுது என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒருவேளை தீமைக்கு ஒத்து போகின்ற காரியம், புறங்கூறுகின்ற காரியம், அவதூறு பேசுகின்ற காரியம், பிறரை காட்டி கொடுத்து நமக்கு ஆதாயத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற காரியம், இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பின்பற்றாதபடிக்கு இவர்களைப் போல ஆழமான விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக
நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவரீருடைய பெரிய கிருபையினால இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் இல்லத்தில் இருந்தாலும் கூட நாங்கள் இருக்கின்ற இடத்தில் உம்முடைய வார்த்தை எங்களை தேடி வருவதற்கு ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்திருக்கின்றேன். எங்களுக்கு அதற்குரிய வசதி வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குறிப்பா இந்த நாள் வாலிபர்களுக்குள்ளாக ஆண்டவரே தங்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட காணப்பட்டாலும் ஆண்டவரே இவர்கள் அடிமைகளாக வந்திருந்த பொழுதிலும் கூட ஆண்டவரே இவர்கள் ராஜ சமூகத்தில் வாசம் பண்ணுவதற்கான அனைத்து தகுதிகளையும் உடைய ராஜ குலத்தாராய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களையும் ராஜாக்களாக லேவியராக எங்களை அபிஷேகித்து எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. சோதனைகள் பாடுகள் உண்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கை நாங்கள் ஒருவேளை கடப்பது போன்ற சூழல்கள் வரலாம். ஆனாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நீ தப்புவிக்காமற் போனாலும் இப்படிப்பட்ட காரியத்திற்கு நாங்கள் இசைந்து கொடுக்க மாட்டோம் என்கின்ற அந்த யூதர்களுக்குள் இருந்த ஆழமான விசுவாசத்தை இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட எங்களுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து வழி நடத்தும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமக்குள் கிரியை செய்கிற தம்முடைய வல்லமையின்படியே நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவருக்கு திருச்சபையில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.